இன்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்க தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை கற்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்றார். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர். Nice to see you all on Thursday night. வியாழன் இரவு கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்று மாண்டி டர்ஸ்டே என்று அழைக்கப்படுகிறது. மாண்டி டர்ஸ்டே சொல்லும்போது the word Monty comes from the Latin word mandatum. Mandatum என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து command, கட்டளை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்ட ஒரு புதிய கட்டளை சீஷர்களுக்கு வந்து இயேசு சொன்னதை நம்ம நினைவு கூறுகிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 34 நம்ம பார்க்கிறோம். John 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். Love one another as I have loved you. Today's service is an hour long. இந்த நாளினுடைய ஆராதனை 1 மணி நேரம் தான். ஆனால் 1 மணி நேரத்தில் நம்ம எவ்வாறு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த வகையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீஷர்களை கண்டு could you not watch even for 1 hour? 1 மணி நேரம் கூட நீங்களால முடியலையான்னு கேட்டார். But I pray that God will bring us deeper this Monty Thursday. கர்த்தர் சொல்லுகிறார், love one another as I have loved you. இயேசுவின் அன்பு. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அதை தான் நம்ம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் இந்த மாண்டி டர்ஸ்டேன்னு சொல்லும்போது இந்த கட்டளை கொடுக்கப்பட்ட இந்த இரவுன்னு நம்ம பார்க்கும்போது குட் ஃப்ரைடே பார்க்கிலும், அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், ஆனால் அதுக்கு முந்தின இரவு இவ்வளோ பாடாய் கர்த்தருக்கு இருந்திருக்கும். 3 முக்கியமான காரியங்கள் நடைபெற்றன. முதலாவது கர்த்தருடைய கடைசி பந்தி, த லாஸ்ட் சப்பர் என்று சொல்லி நம்ம வந்து ஆசரிக்கிறோம். இந்த லார்ட் சப்பர், த லாஸ்ட் சப்பர், த யூக்கரைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த கர்த்தருடைய பந்தின்னு சொல்லும்போது
அது வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு பந்தி. அது முதலாவது காரியம் நடைபெற்றது. இரண்டாவது வந்து சீசர்களுடைய கால்களை இயேசு கழுவி அவர் ஒரு முன்மாதிரியை காண்பித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது கெத்செமனேயில அவர் ஏறெடுத்த ஒரு ஜெபம். So these three things actually stands out. The night where Jesus suffered so much. இந்த காரியங்களை இயேசுவானவர் செய்ததை நம்ம பார்த்தோம் என்றால் அதுக்கு பின்னாடி இருந்த அதனுடைய உற்சாகம் என்னவென்று நம்ம பார்த்தோம் என்றால் அன்பு. The motivation behind Jesus's actions was actually love. அன்பு. அவர் அன்பு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அவர் அன்பின் சிகரமாகவே இருக்கிறார். அன்பு தான் இயேசு தான் அன்பு என்று நம்ம பார்க்கிறோம். So I felt today we have to go much more deeper, knowing that Jesus is love. அவர் அன்பாய் இருக்கிறதுனால நாமும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த கட்டளை கொடுத்துதான் அந்த சிலுவை நோக்கி அவர் போகிறார். அவர் சொன்ன காரியங்களை விட அவர் செய்தது வந்து அநேகம் இருந்தது. ஆகவே 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். Looking at Jesus' love, the first thing is Jesus' love is enduring. இயேசுனுடைய அன்பு அது எப்படிப்பட்ட அன்பு நம்ம பார்க்கும்போது அது ஒரு சகிக்கக்கூடிய ஒரு அன்பாக இருந்தது. சகிப்பு தன்மை அதிகமாக இருந்தது. யோவான் 13:1 நம்ம பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். He loved them to the end. And that's my first point, is that Jesus' love is enduring. சகிக்கக்கூடிய ஒரு அன்பு. வாழ்க்கையினுடைய பல கட்டங்களை சகித்து நல்ல நாட்கள் கெட்ட நாட்களையும் சமாளிக்கக்கூடிய இந்த சகிப்பு தன்மை இயேசுவுக்கு இருந்தது. Love that is long suffering. எவ்வளவு பாரங்கள் சுமைகள் இருந்தாலும் அந்த அன்பு வந்து விட்டு கொடுக்காது. தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அன்பா இருக்கிறது. ஆவியின் கனியில் நம்ம பார்க்கும்போது நீடிய பொறுமை என்று நம்ம பார்க்கிறோம். என் கொரிந்தியர் புத்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா love is long suffering. It endures. அது வந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. Brothers and sisters, I want to urge you to have this love for each other, and this love that can endure. Especially tough times வரும்போது நம்முடைய உண்மையான அன்பு இப்படியா இருக்குது அது வந்து சோதிக்கப்படும். அந்த உண்மையான அன்பு அது பரீட்சையிடப்படும். கர்த்தர் அவருடைய அன்பை வந்து அவர் அழகாக காண்பித்தார். அவருடைய அன்பு சகிக்கக்கூடிய அன்பாய் காணப்பட்டது. தாங்கக்கூடிய ஒரு அன்பாய் காணப்பட்டது. முடிவு பரியந்தம் அவர் அன்பை செலுத்தினார். எப்படிப்பட்ட அன்பு? சகிக்கக்கூடிய ஒரு அன்பு. And today we need this love to be shared. And that's why Jesus says, love each other as I have loved you. உங்களுடைய அன்பை கர்த்தர் சொல்லவில்லை, என்னுடைய அன்பை சொல்லவில்லை. அவர் எப்படி அன்பு செலுத்தினாரோ அதை கொண்டுதான் நம்ம ஒருத்தர் அன்பு செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Love the way that I am loving you. ஆகவே நம்முடைய measure of love is not my love or your love. Our measure of love is Christ's love. அவர் எப்படி அன்பு செலுத்தினார். And today we need to do that before we come to the table of the Lord. கர்த்தருடைய பந்தியில நம்ம சேரும்போது, if there is anything that is outstanding in our love for each other, ஆண்டவருடைய கிருபையினால அந்த அன்பை நம்ம மறுபடியும் ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி ஆண்டவருடைய பந்தியில வருவது மிகவும் முக்கியமா இருக்குது. தாங்கக்கூடிய ஒரு அன்பை கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும், நம்ம கேட்க வேண்டும். பெற்றோர்கள் கேட்க வேண்டும், பிள்ளைகள் கேட்க வேண்டும், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள் கேட்க வேண்டும். It's tough to have enduring love when things don't go right. காரியங்கள் வந்து நல்லா இருக்கும்போது சகித்து அன்பை காப்பது சுலபமா இருக்கும். ஆனால் காரியங்கள் சூழ்நிலைகள் வந்து நமக்கு சாதகமாக இல்லாதது போது தான் அந்த enduring love is tested. And Monty Thursday brings us not just with the Lord but with each other. அதனால தான் பந்தி, பரிசுத்த பந்திக்கு நம்ம சேரும்போது ஒருத்தருடைய அன்பில நம்ம சகிப்பு தன்மையோடு அன்பு செலுத்தி பந்திக்கு நம்ம வர வேண்டும். அந்த சகிப்பை நம்ம எப்படி காண்பிக்க வேண்டும் என்றால், நம்ம இருக்கிற நம்முடைய குடும்பங்களில, பள்ளிக்கூடத்துல, வேலை ஸ்தலத்துல, சபையில அந்த சகிப்பை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நம்ம சொல்ல வேண்டும். And only Christ can give us that enduring love because His love. அவருடைய அன்பு தான் நம்மளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குது. Jesus' love is enduring.
முடிவு பரியந்தம் அவர் அன்பை செலுத்தினார். He loved till the end. Will we do that? Hallelujah. I want to encourage everyone who is here. If there's any love that is outstanding you haven't offered to you, people around you, offer it again and again. Lord, give me the grace again. Maybe the Lord will say, do it now. Now, Lord? Yes, Lord, I will do it. அந்த சகிக்கக்கூடிய ஒரு அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Enduring love. And Jesus' love is enduring. And you know what? Because His love is enduring, we are not consumed. அவருடைய அன்பு நீடிய பொறுமையாக சகிக்கக்கூடிய அன்பா இருக்கிறதுனால நீங்களும் நானும் மடிந்து போகவில்லை. அவருடைய அன்புக்கு அதாவது அவருடைய அன்புக்கு டைமிங் இருந்துச்சுன்னா, எல்லை இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு ஒன்றுமே நமக்கு இருக்காது. அவருடைய அன்பு நீடிய சகிக்கக்கூடிய ஒரு அன்பா இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம அவருடைய சன்னிதானத்தில் கூடி வர முடிகிறது. I want to urge us to have that enduring love. Father, mother, children, siblings, endure with each other with God's love. Don't give up. அன்பை செலுத்தணும், அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Amen. செலுத்துறது மட்டும் இல்லை, அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடத்துல அன்பை வழங்கும் போது அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மன்னிப்பு, அதுதான் அரவணைப்பு, அதுதான் ஒப்புரவாகுதல். Jesus' love is an enduring love. Secondly, Jesus' love is humble love. இயேசு கிறிஸ்துடைய அன்பு பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு அன்பு. John 13:2 நம்ம பார்க்குறோம். வசனம் 3 வாசிக்கிறேன். verse 4 வாசிக்கிறேன். John 13:4. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். Jesus is there with the last supper. அவர் இருக்கிறாரு, பந்தியில அவர் ஆயத்தப்படுத்தி சீசர்கள் இடத்துல அவர் கடைசி பந்தியில அவர் பகிர்ந்து கொள்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பந்தியிலிருந்து அவர் எழும்புறார். He rises up. கிறிஸ்துவனுடைய அன்பு தாழ்மையான ஒரு அன்பு. Humble love will always show up first. பிறருக்கு அது காத்துக்கொள்ளாது. தாழ்மையான அன்பு எப்பொழுதும் முன் வரும், எப்பொழுதும் put a step forward, தாமதிக்காது. Always make the first move. கிறிஸ்துவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. Not waiting until someone else offers that love, that அரவணைப்பு, அந்த பாசத்தை. ஆனா கிறிஸ்து அவருடைய தாழ்மையான அன்பை எப்படி காண்பிக்கிறார்? அவர் அந்த பந்தியிலிருந்து அவர் எழும்புகிறார். என்ன காண்பிக்கிறது? அவர் எழும்பி சீசருடைய கால்களை அவர் என்ன செய்கிறார்? கழுவ ஆரம்பிக்கிறார். வாஷிங் ஆஃப் த டிசைபிள்ஸ் ஃபீட். அந்நாட்களில் இந்த மத்திய கிழக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த இடம் மட்டும் மணலாக இருக்கும், சேராக இருக்கும். சீசருடைய கால்களை கழுவுறதுன்னு சொல்லும்போது அது ஒரு லேசான ஒரு விஷயம் இல்லை. பிறருடைய கால்களை கழுவுவது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவர் கால்களை அவர் கழுவுகிறார். தேவாதி தேவன் அவர் பணிந்து குனிந்து கால்களை கழுவுகிறார். We need humility. நமக்கு தாழ்மை அவசியம். இந்த தாழ்மையான ஒரு அன்பை கிறிஸ்து அவர் எப்படி காண்பிக்கிறார்? பிராக்டிக்கலா காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. எங்கு அன்பு குறைவாக இருக்கிறதோ கர்த்தரை போல பிராக்டிக்கலா அவர் எடுத்து காமிக்கிறார். இப்படிதான் நீங்களாம் செய்யணும்னு அவர் கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பார்த்தீங்களா? அவர் எவ்வளவு சிகரத்தில் இருக்கிறவர், சிங்காசனத்தில் இருக்கிறவர், தம்மை தாமே அவர் தாழ்த்தி குனிந்து சீசர்களுடைய கால்களை கழுவி அதை துடைக்க இருக்கிறார். இஸ் அவர் லவ் லைக் தட்? அன்பில் நம்ம போட்டி போட முடியுமா? இல்லையே. அவர் அன்பை தாழ்ந்த குணத்தோடு இந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பு இல்லாம இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே முடியாது. Without love, we cannot do all these extreme acts sacrifice நம்மளால பண்ண முடியாது. ஆனா மெய்யாக கிறிஸ்துவனுடைய அன்பு நம்ம இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல பொறாமை, சண்டை, சச்சரவு இருக்கிறது குறைவு. விட்டு கொடுத்துருவோம். ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, சீசருடைய கால்களை அவர் கழுவுகிறார். சில ஆராதனையிலேருந்து மாண்டி டர்ஸ்டேலேருந்து வாஷிங் ஆஃப் த ஃபீட் இருக்கும். நம்ம சபையில் ஒரு முறை செஞ்சுருக்கோம். Yeah, so it's a practice. Catholic சபையிலேருந்து அது one of the sacraments. Protestant church, we don't practice that. It's not a necessity. ஆனால் வார்த்தையை நமக்கு பார்க்கிறோம், கர்த்தர் அதை செய்து காண்பித்தார். அது செய்வதற்கு ஒரு தாழ்மை வேணும். சீசருடைய கால்களை கழுவுறது மட்டும் அது ஒரு காரியம் தான்.
ஆனால் சில விஷயங்களை அன்பிலே செய்வதற்கு வந்து ஒரு தாழ்மை. கர்த்தர் நமக்கு இந்த பெரிய வியாழன் அன்று கர்த்தர் நமக்கு அந்த தாழ்மை மனப்பான்மையை கொடுப்பாராங்க, அந்த தாழ்ந்த குணத்தை, தாழ்ந்த எண்ணத்தை கொடுப்பாராங்க. தாழ்ந்து ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கொடுப்பாராங்க. தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். முதலாவது நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவனுடைய அன்பு சகிக்கக்கூடிய ஒரு அன்பு, enduring love. செகண்ட்லி அவருடைய அன்பு தாழ்மையோட அன்பு. அவருடைய அன்பு மூன்றாவது அவருடைய அன்பு ஒரு எக்ஸாம்பிளரி, இஸ் a ரோல் மாடலாக இருக்குது. அவர் எடுத்துக்காட்டான ஒரு அன்பை அவர் காண்பிக்கிறார். யோவான் 13:15 நம்ம பார்க்கிறோம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்தேன். He gives an example. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். Jesus shows his love is exemplary. ஒரு எக்ஸாம்பிள் அவர் காமிக்கிறார். He doesn't just preach love, teach love. பிரசங்கம் போதனை மட்டும் இல்லை, ஆனால் அன்பை அவர் காண்பிக்கிறார். Love needs to be shown. எக்ஸில் அவர் காமிக்கிறார், செயலிலே அவர் காண்பிக்கிறார். ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாரும் இந்த செய்தியை நீங்கள் வாசிக்கும் போது இல்லாட்டினா நியூஸ் ஃபீட் இல்லைன்னா யூ லுக் அட் காமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆல் சார்ட் ஆஃப் சோசியல் மீடியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் ஹீட் ஃபீல்ட் என்வாயர்மெண்ட். வெறுப்பு, கசப்பு, பேராசை, பெருமை நிறைந்த ஒரு சமுதாயம் நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிறது. எதை நம்ம விதைப்போம்? நீங்களும் நானும் எதை விதைப்போம்? அன்பை விதைப்போம். ஒருவருடைய கன்னத்தில் அறை கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அன்பை விதைக்கணும். கஷ்டம் அது. கர்த்தர் எப்போதும் அந்த அன்பை தான் விதைத்தார். அன்பை விதைக்கும் போது அதனுடைய கனிகளை நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரும். எப்போ நம்ம வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ, பிறர் நம்மளை கண்டு அவர்களும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை போல அவர்களும் வாழுவார்கள். Today we come to the table of the Lord, not just one person, 2 person, 1 family, 2 family. We come as one. ஒரு சேனை, ஒரு சபை, ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக தான் நம்ம இணைய கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார். If there's any point that we have love that needs to be given is outstanding இருந்துச்சுன்னா, this is the night. This is the night to offer love. Offer it to your family. Offer it to your friends. Church. உங்களோட உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் போது பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அர்த்தம் இருக்கும். உயிர் தந்த பண்டிகைக்கு அர்த்தம் இருக்கும். அன்பை விதைக்கும் போது நிச்சயமாக வீண் போகாது. பவுல் சொல்லுகிற கொரிந்தியர் புத்தகத்துல, அவருக்கு எல்லாம் இருந்தாலும் அன்பு அவருக்கு இல்லாவிட்டாலும் ஒன்றுமே இல்லை. nothing. The basis in our life has always to be love. அன்பு தான் நம்மளுக்கு அடிப்படை எப்போதும் இருக்க வேண்டும். We cannot be in every argument, every fight in life, but we must always have love as a basis. அன்பிலே நம்ம சிரிச்சிக்கலாம், நம்ம அந்த அரவணைக்கலாம், பாசத்தை காமிக்கலாம். அன்பு தான் அந்த always foundation has to be love. அந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க கொண்டு வர கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் விருப்பப்படுகிறார். உங்க சொந்த வாழ்க்கையை சொல்லும்போது as an individual coming to the table of the Lord is asking you, will you not have my love in your life? நான் காண்பித்த என்னுடைய அன்பை உன்னுடைய வாழ்க்கையில நீ காண்பிக்க மாட்டாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். Forget about a person on the left, on the right, front, behind, or those who are at home or not here. ஆனால் உங்களிடத்துல என்னிடத்துல கர்த்தர் கேட்கிறார். இந்த பந்தியில, இன்ஃபேக்ட் இந்த பந்தி வந்து ஒரு லவ் ஃபீஸ்ட், ஒரு அன்பின் பந்தியா இருக்குது. கர்த்தருடைய பந்தியில வரும்போது அதான் பவுல் சொல்லுகிறார், நம்மளை ஆராய்ந்து பார்த்து அவருடைய பந்தியில வந்து சேரணும். அதனாலதான் ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா the wine and the bread is not passed around. நீங்க முன்னுக்கு வரோம். அதனுடைய அர்த்தம் தெரியுமா? எதுக்கு வரிசையாக முன்னுக்கு வரோம்? and we come towards the cross. ஆண்டவரிடத்துல வருகிறோம். அந்த சிலுவை எண்டையில நம்ம வந்து சிலுவையே நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது, சிலுவையை தொங்கின இயேசு எங்கே இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனோடு அந்த பந்தியில் அவசரப்படாம நிதானமாக வந்து வரிசையாக நம்ம வந்து
அந்த பந்தியை எடுத்துக்கொள்ளும் போது பெரும்பாலும் சிலர் வந்து முட்டிக்கால் போடுறீங்க, சிலர் போடல. பட் வாட் இஸ் த பாஸ்டர் ஆஃப் நீலிங் டவுன்? சே லார்ட், தகுதி இல்லாத உங்களுடைய மீசையின் கீழ் விழுகிற துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள எனக்கு தகுதி இல்லை, ஆனால் உங்களுடைய இறக்கத்தினால் தகுதி. கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தினார் என்றால் God is asking that will you not offer that love? அவுட்ஸ்டாண்டிங்கை வச்சிடக்கூடாது. இந்த நாள் என்னுடைய இரவு ஆராதனை, இந்த ஆராதனை is going to be a reflective service. I want us to go deeper in the Lord, and not just with the Lord, go deeper in your walk with each other. கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டுதான். ஒருவருடைய ஐக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். அதில் தான் சில நம்ம தடுமாறிக்கணும். ஆனால் இந்த மாண்டி தேர்ஸ்டே கர்த்தர் எப்படி சமாளித்தார் பார்த்தீங்களா? சீஷர்களுடைய அவங்களுடைய இன்பம் துன்பத்தை, அவங்களுடைய குறைவுகளை பார்க்கிலும் கர்த்தர் அவங்களோடு இருந்து அவருடைய பாடுகளை அறிந்து கொண்டு சீஷர்களுடைய கால்களை கழுவி பந்தியை பகிர்ந்து கொண்டு அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் முகம் குப்புற விழுந்து கண்ணீரை அப்படியே விதைத்தார். நீங்களும் நானும் இந்த இரவு நேரத்தில் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக நிரம்ப இந்த லென்த் நாட்களில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அதுதான் இந்த மாண்டி தேர்ஸ்டே the greatest commandment. Once again, remember the Latin word is mandatum. It is a command. It is not an option. God gives you a command. He's urging you. This is something that I request of you. Never leave any outstanding love. தாயா, தகப்பனார, பிள்ளையோ, உடன் பிறந்தவர்களா, சபையா, எந்த இடத்துல வந்து பிழைவு இருக்கிறதோ, குறைவு இருக்கிறதோ, அந்த இடத்துல நான் கிறிஸ்துவனுடைய அன்போடு நான் வருகிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் வானத்தினுடைய பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் அப்படியே செழிக்க வைப்பார். ஆமென். அதுதான் இந்த மாண்டி தேர்ஸ்டேனுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் அப்படி நம்ம கீழ்ப்படிந்து செய்யும் போது அவர் சொன்ன அந்த கட்டளையின்படி நம்ம நடந்தோம் என்றால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வந்து சேரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தாவே, நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்று நீர் விருப்பப்படுகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி மறுவத்தில் கொடுக்க உங்களுக்கு கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி. இது உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நாடுகிறோம். உண்மையிலே நாங்கள் பலன் கொள்கிறோம் ராஜா. You give us just one word, love each other. அதை நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு கிருபையை தாராள மனசு தாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரை நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்து முடிக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.